வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எப்படி ஒரு கியூஆர் டீகாம்போசிஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு. ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த கியூஆர் டீகாம்போசிஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ பை கிராம் ஸ்கெமிடிட் மெத்தட். கியூஆர்னால் ஒன்றும் இல்லை, கியூ ஒரு மேட்ரிக்ஸு, ஆர் ஒரு மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணால் இந்த கொஷினே ஆன்சராக திரும்ப வரும். லாஸ்ட் ஸ்டெப் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கியூ மேட்ரிக்ஸ், இதுதான் ஆர் மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டு ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா சேம் கொஷினே ஆன்சராக வந்துடும். அதுதான் கியூஆர் டீகாம்போசிஷன். இந்த கியூக்குள்ளே Q1, Q2, Q3, Q1, Q2, Q3ன்னு 3 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். இந்த ஆர்க்குள்ளே R11, R12, R13, R22, R23, R33 இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் கண்டுபிடிப்போம். இது எப்பயுமே ஸ்டாண்டர்ட் தான். இந்த ஜீரோஸ் எப்பயுமே அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு, இதை A1 எடுத்துக்கலாம், இந்த A2 எடுத்துக்கலாம், இந்த A3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு Q1 கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா 1 by Q1 dash norm, Q1 dash 1 by square root of, இந்த Q1 dash எங்கே எடுக்கணும்னா இந்த A1க்குள்ளே இருக்கிறது தான் Q1 dash. ஓகேங்களா? 3, 2, 4 ஸ்கொயர் பண்ணுங்கள். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். திரும்ப Q1 டேஷ்க்கு இதே தான் எடுத்து எழுதணும். ஏன்னா Q1 டேஷும் A1ம் ஒன்று சேம். சரி, 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 29 வரும். ஓகேங்களா? இந்த 3 to 4 எடுத்து அப்படியே வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா கேல்குலேட்டரில் 3 டிவைடட் பை √29 போட்டால் இந்த ஆன்சர் வரும். 2 டிவைட் பை √29 போட்டால் இந்த ஆன்சர் வரும். 4 டிவைடட் பை √29 போட்டால் இந்த ஆன்சர் வரும். நீங்கள் ஒரு 4 டெசிமல் எடுத்துக்கோங்க. இந்த 5வது டெசிமல் பாருங்கள், உங்களுக்கு 5ஐ விட பெரிய நம்பராக இருந்தால் இந்த நம்பரை, அதாவது 4th டெசிமலில் 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 8 வந்து 5ஐ விட பெரிய நம்பர், அப்போ மாதிரி இந்த 0 கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 9 வந்து 5ஐ விட பெரிய நம்பர், இந்த 3 கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 8 வந்து 5ஐ விட பெரிய நம்பர், ஸோ 8 7 கூட 1 ஆட் பண்ணால் 8. அதாவது 5 இல்லை 5க்கு மேல்பட்ட நம்பர் இருந்தால் நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் Q1னுடைய ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் தான் எடுத்து நம்ம எங்கே எழுதுவோம், லாஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த இடத்துல எழுதுவோம் Q1னுடைய ஆன்சர். இப்போ அடுத்து Q2 கண்டுபிடிக்கணும், Q3லாம் கண்டுபிடிக்கணும். சரி, நெக்ஸ்ட் கூடவே இந்த R11 கண்டுபிடிச்சிடலாம். R11க்கு தான் ஃபார்முலா, அதாவது நார்ம் ஆஃப் Q1 டேஷ். நம்ம தான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோமே. Q1 டேஷ்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டினாமினேட்டர் √29 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். √29 எடுத்திங்கன்னா 5.38516. இதுதான் R11னுடைய ஆன்சர். ஓகேங்களா? இந்த 6 வந்து 5ஐ விட பெரிய நம்பர், ஸோ 1 ஆட் பண்ணிங்கன்னா 2 ஆகிடும். இந்த 51 கூட 1 ஆட் பண்ணால் 52. சரி, இது R11 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு, இதுதான் R11. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து R12 கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். அதாவது Q1 டிரான்ஸ்போஸ் எடுத்து A2 கூட மல்டிப்ளை பண்ணணும். Q1 என்ன கண்டுபிடிச்சிருக்கு தானே, இது வந்து காலம், இதை அப்படியே ரோவாக எழுதிட்டு A2 மேட்ரிக்ஸ் இதை எடுத்து இங்கே எழுதிட்டு நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். இதையும் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணினா உங்களுக்கு R12னுடைய ஆன்சர் கிடச்சிரும். இப்போது R12னுடைய ஆன்சரை இங்கே ஃபில் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியுதுக்காக தான் ஒன்று டிக் பண்ணிட்டே வரேன். நெக்ஸ்ட் R13 கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா Q1 டிரான்ஸ்போஸ் எடுத்து A3 கூட மல்டிப்ளை பண்ணணும். Q1 டிரான்ஸ்போஸ் இது தானே, இதை எடுத்து அப்படியே ரோவாக எழுதுங்க. A3 வந்து கொஷினை பார்த்து எழுதுங்க. 4, 2, 3 ஒவ்வொன்றுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு R13னுடைய ஆன்சர் கிடச்சிரும். 5.1996. இதுதான் R13னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து Q2 கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா 1 by norm of Q2 dash, Q2 dash. ஸோ ஃபஸ்ட்டு Q2 dash கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா A2 minus R12 dot Q1. நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இந்த Q1 டேஷுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த A1 தான் ஆன்சர். ஓகேங்களா? அதனால் அப்படியே டேரெக்டாக எழுதிட்டோம். ஆனால் Q2 டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. A2 minus R12 dot Q1. A2 மேட்ரிக்ஸ்னால் இருக்குது 202 மைனஸ் R12 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2.5998. Q1 மேட்ரிக்ஸ்
Q1 மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, இதுதான். இது ஒவ்வொன்றுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. 5 டெசிமல் எடுத்துகிட்டு 4 டெசிமலாக ரவுண்ட் பண்ணிக்கணும். அதாவது 5வது டெசிமில் 5 இல்லை 5க்கு மேலே நம்பர் இருந்தால் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ இதுமாதிரி ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றையும் சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு Q2 டேஷ் கிடச்சிரும். இப்போது நாம் ஆஃப் Q2 டேஷ் கண்டுபிடிக்கணும். ஒன்று இந்த ரூட்டு போட்டுட்டு இது ஒவ்வொன்றுத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ கேல்குலேட்டரில் இது ஒவ்வொன்றுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1.1142 வரும். ஓகேங்களா. அதாவது உங்களுக்கு இந்த ரெண்டு டெசிமல் கரெக்டாக இருந்தாலும் ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் Q2 ஈக்குவல் டு 1 பை நாம் ஆஃப் Q2 டேஷ் இன்ட்டு Q2 டேஷ் 1 பை Q2 டேஷ் நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1.1142. Q2 டேஷ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மேட்ரிக்ஸ். இப்போ இது ஒவ்வொரு நம்பரையும் 1.1142 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும். இதுதான் Q2. இந்த Q2 மேட்ரிக்ஸ் எடுத்து தான் நம்ம இந்த இடத்துல எழுதணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ R22 கண்டுபிடிக்க போகிறோம். R22னா ஒன்றும் இல்லை, நாம் ஆஃப் Q2 டேஷ். Q2 டேஷ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1.1142 தான் R22னுடைய ஆன்சர். அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிடலாமா. R22க்கு அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ R23 கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும், Q2 டிரான்ஸ்போஸ் எடுத்து A3 கூட மல்டிப்ளை பண்ணணும். Q2 மேட்ரிக்ஸ் இது தான். இது அப்படியே டிரான்ஸ்போஸ்னால் இப்படி வரும், இந்த காலமாக இருக்குது ரோவாக வரும். A3 மேட்ரிக்ஸும் உங்கள் கொஷினில் இருக்கும் ஸ்டார்டிங்கில் 4 2 3. அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஒவ்வொன்றுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. எழுதிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு R23னுடைய ஆன்சர் வந்துடும் 0.4326. அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து Q3 டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா A3 மைனஸ் R13 டாட் Q1 மைனஸ் R23 டாட் Q2. இங்கே தான் நீங்கள் உஷாராக இருக்கணும். ஃபஸ்ட்டு A3 கொஷினில் இருக்கிற மேட்ரிக்ஸ் 3வது காலம் எடுத்து எழுதணும். மைனஸ் R13 இப்போ தானே கண்டுபிடிச்சோம். R13 5.1996 அதை எடுத்து அப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட்டு Q1 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம்ல Q1, இதை எடுத்து அப்ளை பண்ணோம் ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்ச Q1. நெக்ஸ்ட் R23 என்ன கண்டுபிடிச்சோம் மைனஸ் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம்ல 0.4326. ஓகே. நெக்ஸ்ட் Q2 மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம் இதை எடுத்து. ஸோ இந்த இடத்துல தான் எல்லா ஸ்டெப்பும் அப்ளை ஆகும் கண்டுபிடிச்சதெல்லாம். இப்போ இந்த ஒவ்வொரு நம்பரையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸாக இருக்குது ப்ளஸ், உள்ளே சைன் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. மைனஸை ப்ளஸ் ஆகிட்டு உள்ளே சைன் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கேல்குலேட்டர் போட ஈஸியாக இருக்கும். இப்போ 4 ப்ளஸ் ரூம் இடத்துல 4 மைனஸ் 2.8966 மைனஸ் 0.2141. இந்த சென்டரில் ப்ளஸ் இருந்தால் நீங்கள் அந்த சைனை கண்டுக்கவே தேவையில்லை. அப்படியே கேல்குலேட்டரில் என்ன இருக்கோ அப்படியே டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் போட சொன்னேன். ஸோ உங்களுக்கு Q3 டேஷ்னுடைய ஆன்சரும் கிடச்சிருச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் Q3 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு நாம் எடுத்துடலாம். நாம் எப்படி எடுக்கணும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்துடணும். எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1.3333 வரும். ஸோ இதுதான் நாம் ஆஃப் Q3 டேஷ்னுடைய ஆன்சர். சேம் ஆன்சர் தான் R33க்கும். ஸோ Q3 டேஷ் தான் R33, அந்த நாம் தான். அப்போ எத்தனை இதில் அப்ளை பண்ணிடலாமா R33க்கு ஆன்சர். ஸோ ஆர் மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் இது மட்டும்தான் இருக்குது, Q3 மட்டும்தான் இருக்குது. ஸோ Q3 ஃபார்மானது 1 பை நாம் ஆஃப் Q3 டேஷ் இன்ட்டு Q3 டேஷ். 1 பை நாம் ஆஃப் Q3 டேஷ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1.333 இன்ட்டு Q3 டேஷ். இதை அப்படியே எடுத்து இங்கே எழுத வேண்டியது தான். இந்த ஒவ்வொரு நம்பரையும் 1.33ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கும். இதை எடுத்து அப்படியே இங்கே போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதுலேருந்து Q மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு, R மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. QRன்னு எழுதுறீங்க. இந்த ஆன்சர் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் கொஷின் ஆன்சரே வரும். கொஷினே வந்துடும் அப்படி, அந்த A மேட்ரிக்ஸ் அப்படியே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாமில் டைம் பத்தலைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டு ஃபைனலாக அந்த A மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதி விட்டுருங்க. ஓகேங்களா. சரி, உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிச்சுல எப்படி பண்ணணும்னு அவ்வளோதான். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம்.
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.